உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன கொறிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் கறி போடட்டுமா? இல்ல வேணாம் பாட்டி. இதுல இருக்கதே சாப்பிட்டு முடிக்க முடியாது பாட்டி. என்னையா நீ? உன் தாத்தா உன் வயசுல ஒரு ஆட்டையே முழுசா சாப்பிடுவாரு. நீ என்னன்னா 4 துண்டு கறி சாப்பிடறதுக்கே இது எப்படி சாப்பிடுறதுன்னு கேக்குற? எடுத்து வச்சு நல்லா சாப்பிடியா? நல்லா சாப்பிடியா? என்ன கொக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கிற? சாப்பிடு நல்லா அள்ளி. பாட்டி நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க பாட்டி. பாட்டி நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க 2 பேரும் ஜோடியா சாப்பிடறத பார்க்கும்போது என் வயிறும் மனசு நிறைஞ்சிருச்சு. நீ சாப்பிடுதா, எடுத்து வச்சு சாப்பிடு. ஏயா எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. பாட்டி இப்படி ஒரு நான்வெஜ் வகையை நான் சாப்பிட்டதே இல்ல. உங்க சமையல் வேற லெவல். இந்த வயசுலயும் அசத்துறீங்க பாட்டி. என் பேரனுக்கும் பேத்திக்கும் சமையல் பண்ணும்போது காரம் உப்பு புளிப்பு அதோட அன்பு பாசம் இதையும் சேர்த்து வச்சு சமைச்சேன்ல, அதான் சமையல் நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாதம் போடட்டுமையா? இல்ல போதும் பாட்டி. நல்லா சாப்பிடுதா. இருமா இருமா, இலையை நீ எடுக்க கூடாது, நான் தான் எடுக்கணும். நீ போ கையை கழுவு. போ போ கை கழுவு போ. ஐயா கார்த்தி, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேயா. என் அப்ப முருகன் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டாயா. உனக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்க 2 பேரையும் கூப்பிட்டு நானும் நல்லபடியா விருந்து வச்சுட்டேன். என் ஆசை எல்லாம் தீந்துருச்சியா. இனிமே எனக்கு எதுவும். பாட்டி ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசாதீங்க. சரியா ஐயா கார்த்தி, என் மனசு நிறைஞ்சு இருக்கியா. என் பேத்தி நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டா. இதெல்லாம் எதனாலயா? உன்னாலதானே ஏன் நடந்தது? உன்னால அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்கணும்யா. நீ வேணா பாரு, அடுத்து உன் மாமன் இங்க வந்து அவன் கையால கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுவும் நடக்கும்யா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாட்டி கும்பாபிஷேகம் மட்டும் இல்ல, பிரிஞ்சு இருக்கிற நம்ம 2 குடும்பத்தையும் சீக்கிரமே நான் ஒண்ணு சேர்த்துருவேன். அதுக்குள்ள உங்க மத்த பேத்திங்களையும் இங்க கூட்டிட்டு வரேன். அவங்க கூட நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமையா ஆமையா கார்த்தி, நீ சொன்னா நிச்சயமா நடத்தி காட்டிடுவேன். நீ சொன்ன மாதிரி என் மத்த பேத்திங்கள்லாம் இங்க வரணும்யா. அவங்களெல்லாம் நான் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேயா. ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா நான் கூட்டு வரேன் பாட்டி. பாட்டி ரேவதி வரா. சரி சரி சரியா. நீ அந்த ஹாலில் போய் உட்காரு, நாங்கள் வந்துடுறோம்.
போத்தா. ஆ. போயிட்டு வரேன் பாட்டி. சரி பாட்டி, நாங்கள் போயிட்டு வரோம். ஆ, ஆ. வாங்க. பார்த்து பத்திரமா போங்க. அப்பா முருகா, நீதாயா அவங்க 2 பேரையும் நல்லபடியா ஒண்ணு சேர்க்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும்யா, சந்தோஷமா இருக்கணும். இந்த பார்த்தா குடும்ப வாழ்க்கையில முன்ன பின்ன அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நாம பொம்பளைங்க தான் அனுசரிச்சு போகணும். அப்புறம் எல்லாம் சரியாயிடுத்தா. பாட்டி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நான் மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவனோட நான் இப்படி விருந்து பண்றதே பெருசு. நீங்களும் ஏன் பாட்டி என் மனசை புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்படி இல்ல தாயே. உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நானும் மண்டபத்துல தானே இருந்தேன். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவனேவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? உங்க அம்மா தானே அவனை வற்புறுத்தி உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னா. அவனும் வேற வழி இல்லைன்னு தான் உன் கழுத்துல தாலியை கட்டினான். இல்ல பாட்டி, உங்களுக்கு அவனை பத்தி சரியா தெரியாது. நான் ஆரம்பத்துல அவனை நல்லவன் நம்பினேன். அப்புறம் போக போக தான் அவனோட சுயரூபமே தெரிஞ்சது. எல்லாம் வேஷம் பாட்டி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சான். அதை எங்க அம்மாவும் உண்மைன்னு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நான் தான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி சொல்லாதத்தா. நீ அவனை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் உன் பிரச்சனையே. இத பாருத்தா, உங்க அம்மா எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கா. ஆனா அவ பெத்த பொண்ணு நீ. உனக்கு துரோகம் செய்வாளா? உனக்கு அவ எது செஞ்சாலும் உனக்கு நல்லதைத்தான் செய்வா. அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்ப உனக்கு அதெல்லாம் புரியாது. அதனாலதான் நீ இப்படி கோவப்படுற. இத பார்த்தா, எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையறதில்ல. அமையிற வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்றாங்க. நீயும் கோவத்தை விட்டுட்டு அந்த பையனோட அனுசரிச்சு போத்தா. அதுதான் உனக்கு நல்லது. அம்மாடி, இந்த பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கத்தா. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். அனுசரிச்சு போ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.